இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு வழியாக மலை பிரசங்கம் இன்றைக்கு நிறைவு பெறப் போகிறது. பிரயோஜனமாக இருந்துச்சா உங்களுக்கு? அது சரி, எப்படி இருந்துச்சுலாம் கேட்க மாட்டேன், கவலைப்படாது. ஸோ இன்றைக்கு மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? 21ஆம் வசனத்தில் இருந்து 29ஆம் வசனம் வரைக்கும். கபிலன் பொருங்க. ஆக்சுவலாக இந்த பகுதியில் முக்கியமாக 3 காரியங்களை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஒன்று கடவுளுடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம். 2வது இனி வரப்போகின்ற எல்லோரும் சந்திக்க போகின்ற நியாய தீர்ப்பு. 3வது அஸ்திபாரம், ஒரு ஓமையின் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இந்த 3 காரியங்கள் தான் இன்றைக்கு இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். யாராவது வாசிங்க, 7ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வரைக்கும் வாசிங்க. பிரவேசிப்பானே எல்லாம் யார் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள் என்பதற்கு இயேசு கிறிஸ்து இங்கே பதில் சொல்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். அப்ப 2 விதங்களில் மக்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். ஒன்று, நாங்கள் ஆண்டவரை நம்பினா போதும், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் போதும், நான் ரட்சிக்கப்படுவேன், அதுக்கு பிறகு எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், பாவம் செய்யலாம், அது என்னை ஒன்றும் செய்யாது, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு கூட்டம். வேறு சிலர் இதற்கு நேர்மாறாக தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். நாங்கள் சிறந்த நற்கிரியைகள் செய்தால் ரட்சிக்கப்படுவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், எங்களுடைய வெளிப்படையான நடவடிக்கைகள் நன்றாக இருந்தால், நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஊழியத்துக்கு போகிறோம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு கூட்டம். ஆனால் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிவிட்டு கீழ்ப்படியாமல் வாழ்பவர்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள் என்று இயேசு இங்கே கற்பிக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல காரியங்களை நற்கிரியை செய்துவிட்டு இயேசுவின் மேல் விசுவாசம் இல்லாமல், பாவ மன்னிப்பு இல்லாமல் வாழ்பவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இங்க பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன், அதான் முக்கியமான ஒரு காரியம். சித்தம் என்று சொன்னால் விருப்பம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற விருப்பங்களை வேதத்தின் வழியாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். பொதுவான சித்தம், பொதுவான காரியங்கள், சில காரியங்கள் உண்டு. வாசிங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் ஆண்டவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். மாற்றமே கிடையாது. நான் ரட்சிக்கப்படணுமா வேண்டாமான்ற கேள்வியே கிடையாது. God's will, I should be saved. 2வது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:3. போதுமா? என்னவா இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவரே, இந்த பாவத்தை செய்யலாமா வேண்டாமெல்லாம் ஜெபிக்க முடியாது. You should be holy, that is God's will. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது.
பரிசுத்தமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தான் நான் பரிசுத்தமாய் வாழ முடியும். எது பரிசுத்தம், எது பரிசுத்தம் அல்ல என்று சொல்லி நமக்கு நன்றாய் தெரியும். வேதம் தெளிவாய் போதிக்கின்றது. மூன்றாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நன்மை செய்வது, மற்றவங்களுக்கு முடிந்த வரைக்கும் தேவையானவர்களுக்கு உதவிகள் செய்வது ஆண்டவருடைய விருப்பம். நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால், ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு நான் நன்மை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதை ஆழமாய் போதிக்கிறது. அது ஆண்டவருடைய விருப்பம். 4வது காரியம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். கபிலன் வாசிங்க, கபிலன் வாசி. வாங்க, ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். 1 பேதுரு 4:19. கிறிஸ்துவின் நிமித்தமாக பாட அனுபவிப்பது. நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதினாலே, விசுவாசியாக இருப்பதினாலே எனக்கு வருகின்ற அசௌகரியங்கள், எனக்கு வருகின்ற சில இழப்புகள், ஸோ இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதினாலே நான் இந்த இடத்திற்கு போவதில்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதினாலே இந்த தொடர்பை நான் தொடரவில்லை. ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதனாலே என்னை சிலர் கேலி செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறேன். பாட அனுபவிப்பதும் ஆண்டவருடைய சித்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிதாவினுடைய விருப்பத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சரி, கர்த்தரின் சித்தம் அப்படின்றத பார்த்துட்டோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. எவைகளெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்தது நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒரு கட்டத்திலே நியாய தீர்ப்பு உண்டு என்பதை இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கின்றோம். 22, 23 சிறந்த கிரியைகளை செய்கிற ஆனால் உண்மையான விசுவாசமோ பரிசுத்த ஆவியானவருடைய கனியோ இல்லாத மக்களை பற்றி பேசுகின்றார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 32 வாசிங்க. 32, 33, 34. ஸோ இங்கே நியாய தீர்ப்பின் காட்சியை பார்க்கின்றோம். ஆண்டவர் மக்களை பிரிப்பார். யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் போதனைகளின்படி வாழ்ந்தவர்கள், யார் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டும் இயேசு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி தங்களுடைய விருப்பத்தின்படி பாவத்திலே வாழ்ந்தவர்கள். இங்கே செம்மறியாடு வெள்ளாடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பொதுவாக அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், செம்மறியாடுகள் கீழ்ப்படியுமா, வெள்ளாடுகள் சொன்ன பேச்சு கேட்காது. அப்படிதானா? இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? கீழ்ப்படிந்தவர்களை வலதுபுறமாக நிறுத்துகிறார், கீழ்ப்படியாதவர்களை இடதுபுறமாய் நிறுத்துகிறார். நிறுத்திட்டு சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் என்னோடு கூட பரலோக ராஜ்யத்திற்கு வாருங்கள். அப்போதான் இடது பக்கம் நிற்கிறவங்க சொல்றாங்க, நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தா தெரியும், நாங்களும் அங்கே இருந்தோமே, நாங்களும் உங்களுக்காய் வாழ்ந்தோமே என்று சொல்லி நிறைய காரியங்களை சொல்லுகிறார்கள். அப்ப 22, 23 மறுபடியும் வாசிங்க. ஸோ இதே மாதிரி மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நாங்களும் நற்கிரியைகளை செய்தோமே, ஏழைக்கு உதவி செய்தோமே என்று சொல்லி ஒரு கூட்டம் சொல்லும். அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? உண்மையான விசுவாசம் இல்லாமலேயே இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள்,
பிசாசுகளை துரத்துகின்ற அற்புதங்களை செய்கிறார்கள். இதெல்லாம் சாத்தியம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய நோக்கம் தவறாக இருக்கும். அவர்கள் எப்படி செய்கிறார்கள்? அதான் முக்கியமான கேள்வி இல்லையா? அதாவது தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, வியாதிகளை சுகப்படுத்துகிறாங்க, அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இல்லாதவர்களும் அற்புதங்களை செய்ய முடியுமா? எப்படி சாத்தியம்? வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13, 14. 2 கொரிந்தியர் 11, 13, 14. வாசிங்க வாசிங்க. பார்த்தீங்களா? அற்புத அடையாளம் செய்கிறத வச்சு இவன் ஒரு உண்மையான ஊழியக்காரன் என்று சொல்லி நாம் கணிக்கக்கூடாது. சாத்தானும் அவனுக்கும் வல்லமை உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு முந்தின வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள். தேர் மோட்டிவ் வில் பி ராங். இன்னொரு வசனம் வாசிங்க, மார்க்கு 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். பார்த்தீங்களா? ஏசாமியே சொல்கிறாரு, பெரிய அடையாளங்களை செய்வாங்க, அற்புதங்கள்லாம் செய்வாங்க. அப்போ இதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிடுகின்றார். நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, நோய்களை சுகமாக்கினோம் அல்லவா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யார் நீங்கள்? நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அப்போ ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்கின்றவர்கள்தான் நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவரோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அதான் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்களை காட்டிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது தான் முக்கியம் என்பதை ஒரு இடத்திலே காண்பிக்கிறார். வாசிங்க லூக்கா 20ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். சீஷர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஊழியம் பண்ண ஆண்டவரே, நிறைய ஆவிகள் நாங்கள் விரட்டினோம், கீழ்ப்படிச்சு ஊழியம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதுக்காக நீ அதுக்காகலாம் நீ ரொம்ப சந்தோஷப்படாத. நீ எதற்காக தெரியுமா நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும்? உன் பேர் பரலோகத்தில் இருக்குதா? அதான் முக்கியம். கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறாரா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளதா இருக்கிறாரா? அதான் முக்கியம். அப்போ கிறிஸ்தவ நடவடிக்கைகளை காட்டிலும் ஆண்டவர் எனக்குள் இருப்பது, என்னுடைய பெயர் பரலோகத்தில் இருப்பது என்ற நிச்சயம்தான் முக்கியம் என்பதை ஆண்டவர் இங்கே உணர்த்துவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். சரி, இப்போ 2 காரியம் நான் சொல்லிட்டேன். பிதாவுடைய சித்தத்தை நாம் வாழ்க்கையில் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்றதை ஆண்டவர் சொல்லிட்டார். 3வது காரியம் அஸ்திபாரம். ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க 24லிருந்து வாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ என்பதற்கு இந்த ஓமையை சொல்கிறார். பெருமழை குறித்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் போட்டின பொழுது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது ஒரு வேதபாரரை போல் முடியாமல் அதிகாரம் உடையவரை அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வெரி குட். ஸோ இங்கே ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாரு. கற்பாறையின் மேல் ஒருத்தர் வீடு கட்டுறான், மணலின் மேல் ஒருத்தர் வீடு கட்டுறான். இந்த பிபிஎஸ்ல எல்லாம் ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. நான் அவங்களுக்கு சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நான்லாம் அதை பாடியிருக்கேன். கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். போதும் 6 ஆயிரம். ஸோ இந்த பாட்டு நல்ல அருமையான ஒரு பாட்டு.
சேப்பல் முடிஞ்சவொன்னே பாடுங்க என்ன. போதுமப்பா. சரி. ஸோ இந்த பாட்டில் ஆண்டவர் என்ன, இந்த ஓமையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 2 பேர் வீடு கட்டுறாங்க. ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக அஸ்திபாரம் போடுறான், கண்மலை பாறையின் மேலே கட்டுறான். இன்னொருத்தன் எதில் கட்டுறான், சோம்பேறி மணல் மேலே ஈஸியாக கட்டிடுறான். ஆழமெல்லாம் தோண்டலை, சும்மா கட்டுப்பான்னு கட்டிடுறான். காற்றடிக்குது, பெருமழை பெய்யுது, வெள்ளம் வருது. மணலில் கட்டின வீடு என்ன ஆயிடுது, அடிச்சுட்டு போயிடுது. ஆனால் பாறையின் மேல் கட்டினவனுடைய வீடு எப்படி இருக்கான், நிலைத்து நிற்கிறது. அப்போ இந்த அஸ்திபாரத்தை ஆண்டவர் எதற்கு ஓமையா சொல்றார் தெரியுமா? என்னுடைய உபதேசங்களை 3 நாளாக கேட்டிருக்கீங்களே, பெரிய மலை உபதேசம் கேட்டிருக்கீங்களே, கேட்பது மட்டுமல்ல, அதன்படி யாரெல்லாம் கேட்டு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இந்த கண்மலையின் மேல் கட்டின அஸ்திபாரத்தை போல உறுதியாக இருக்கும். ஆமென். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில காற்று மழையை போல சில சோதனைகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், டெம்டேஷன்லாம் வரும் பொழுது நான் விழுந்து விடுகிறேன், ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் விடுகிறேன், பின்வாங்கி விடுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஃபவுண்டேஷன் சரியில்லை. மண்ணில் கட்டின வீடு மாதிரி அடிச்சுட்டு காணா போகுது. ஆனால் ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் கீழ்ப்படிந்து வாழ்வேன் என்று சொன்னால், எந்த சோதனை வந்தாலும், யார் என்னை என்ன சொன்னாலும் ஆண்டவருக்குள் நான் நிற்பேன். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ வாசிங்களேன், 1 கொரிந்தியர் 3:11. ம் 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 கூடாது. போதுமா? பார்த்தீங்களா? நோ அதர் ஃபவுண்டேஷன். கவனிங்க, வேறு அஸ்திபாரம் இல்லை. தெளிவாக இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு குறுக்கு வழிகள் கிடையாது. நீ கீழ்ப்படிந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். அப்ப என்னுடைய அஸ்திபாரம் பலமாக இருக்க வேண்டும். 2001ஆம் ஆண்டுல செப்டம்பர் 11ஆம் தேதி அமெரிக்காவில் ஒரு நிகழ்வு இருந்துச்சு. நாங்கள்லாம் பிறக்கவே இல்லைன்றீங்களா? என்ன சம்பவம்? 9/11 ட்வின் டவர்ஸ், 2 இரட்டை கோபுரங்களை விமானம் மூலமாக இடித்தார்கள் தீவிரவாதிகள். கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? உயரமான கட்டடம் அமெரிக்காவில் இருந்துச்சு. தீவிரவாதிகள் அதை தகர்த்து விட்டார்கள். ஃப்ளைட்டை வந்து மோதி அந்த கட்டடங்கள் தரைமட்டமாகி விட்டது. எல்லாரும் அதை டிவியிலலாம் பார்த்தோம். எல்லாருக்கும் அதிர்ச்சி, இவ்வளோ பெரிய கட்டடம் வீழ்ந்து விட்டதே என்று சொல்லி. அந்த சம்பவத்துக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து அமெரிக்க அரசாங்கம் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்தினாங்க. அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு அப்போ இருந்த டாக்டர் பில்லி கிரஹாம் செய்தி கொடுத்தாங்க. அந்த செய்தியை நான் முழுவதுமாய் வாசித்தேன். அவர் கடைசியில் சொன்னார், என்னதான் இந்த கட்டடத்தை அவர்கள் தகர்த்து விட்டாலும், உயரமான கட்டடத்தை தகர்த்து விட்டாலும், கீழே இருக்கிற அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன் அசைக்கப்படவில்லை. அது அப்படியே தான் இருக்குது. அதுக்கு எந்த விதமான சேதமும் இல்லை. மறுபடியும் கட்டடங்களை எழுப்ப முடியும். அதை போல என் வாழ்க்கையிலே ஆண்டவருக்குள் எனக்கு இருக்கின்ற உறவின் அஸ்திபாரம் பலமாக இருக்க வேண்டும். இந்த ஓமையில வீடு பிராக்டிக்கல் லைஃப், கற்பாறை கிறிஸ்து, மணல் கிறிஸ்து அல்லாதவைகள், பெருமலை பெருவெள்ளம் காற்று சோதனை பரீட்சை. அப்ப இந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீண்ட பிரசங்கம் பண்ணிட்டு கீழ்ப்படிதல் தான்ப்பா அஸ்திபாரம். இவ்வளோ பெரிய சேப்பல் இருக்குது, பார்க்க அழகா இருக்குது, அஸ்திபாரத்தை பார்க்க முடியுமா? அஸ்திபாரம் வெளியே தெரியாத பகுதி. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை யாருக்கும் தெரியாது, தெரியணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய வேத வாசிப்பு நேரங்கள் யாருக்கும் தெரியாது. எப்போ தெரியும்? நான் காற்றடிக்கும் பொழுது, புயல் வருகின்ற பொழுது, அசைக்கப்படாமல் இருக்கின்ற பொழுது
என் அஸ்திபாரத்தை பிறர் உணர்ந்து கொள்ளுவார்கள். அதான் முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு? என்னுடைய போதனையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ. ஆண்டவருடைய போதனை என்ன? அடிப்படையான போதனை என்ன? என்னை நம்புங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, பரிசுத்தமாய் வாழுங்கள், சாட்சியாய் வாழுங்கள், ஊழியம் செய்யுங்கள். இவ்வளவுதான். அப்போ இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த பகுதியில் 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் ஏன் முக்கியம்? நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது, அதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரும் தப்பிக்க முடியாது. அதான் கிறிஸ்தவத்தின் உச்சகட்டம். இந்த உலகத்திலே நான் இருக்கும் பொழுதோ அல்லது மரணத்திற்கு பிறகோ ஒரு நாள் ஆண்டவர் வருவார், நியாயம் தீர்ப்பார். 3வது, என்னுடைய அஸ்திபாரம் பலமாய் இருக்கிறது. ஸோ இதோடு இந்த மலை பிரசங்கம் முடிந்து விட்டது. ஸோ என்னைக்கு ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியல, ஒரு 2 வருஷம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே நான் முடித்து விட்டோம். சரி, சொல்லுங்க. ரைட், நீங்கள் பார்க்குறத பார்த்தா இதோ தப்பாக சொன்ன மாதிரி இருக்குது. ரைட். ஸோ மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கத்தை முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். சரி, இன்னொரு காரியம். இப்போ மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. போதும் நல்லா கவனிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் தங்கள் வீடுகளுக்கு போனார்னு போடலை, ஹாஸ்டலுக்கு போனாங்கன்னு போடலை, சாப்பிட போனாங்கன்னு போடலை. என்ன போட்டிருக்கு? ஆமென். பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் விலைக்கு சொல்லியிருக்கிறேன். நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. பின்பற்றுவீங்களா? ஜெபம் பண்ணுவோம்.